சோஷியல் மீடியாவில் இந்த ஃபேமிலியை எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லாஸ்ட் 1 வீக்காக இந்த இஷ்யூ தான் வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலே குணாலுக்கிட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைய நானுமே கரிச்சு போட்டேன். இப்படியும் ஒரு குழந்தை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனுடைய ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையட்டும். ஆனால் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்டர்பாகவே இருந்துச்சு. இல்லையே, ஒரு ஃபோனுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ தூரம் போய் பேரண்ட்ஸை பிளாக்மெயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வேறு என்னவோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சது உண்டு. ஆனால் இப்போ தான் வந்து தெளிவான விசாரணையில் தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு பிரிஞ்சு போகிறதா முடிவெடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த பையன் இப்படி பண்ணாலாச்சு நம்ம அப்பா அம்மா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தான் அங்கே போய் நின்றுருக்கான். எவ்வளோ மன உடைச்சல் ஆகிருந்தாக்கா 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த இடத்துல கால் கடுக்க நின்று தன்னுடைய பெற்றவங்கக்கிட்ட போராடி இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அந்த இடத்துல நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போகல, கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்போம், எங்களை நம்பு, இனிமேல் சத்தியமாக நாங்கள் வந்து என்றைக்கும் அந்தமாரி ஒரு முடிவை எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவை அவங்ககிட்ட சொல்லியிருந்தா மேபி அந்த பையன் மனசு மாறி வந்திருப்பானோ என்னவோ. அவன் எதிர்பார்த்த அந்த பதில் அவங்கக்கிட்டேருந்து கிடைச்சிருக்காது. இந்த ஐஃபோனுன்ற ஒரு விஷயம் வந்து எங்கே வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க அப்பா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பையன் போய் அங்கே நின்று பேச ஆரம்பித்த உடனே அவனை சமாதானப்படுத்துறதுக்காக, சரி நான் உனக்கு ஐஃபோன் வாங்கி தரேன், நீ வந்துடு, ஆப்பிள் ஃபோன் வாங்கி தரேன், நீ ரொம்ப நாளாக கேட்டுருந்த இல்லையா, அதை நான் உனக்கு வாங்கி தரேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாலாச்சு பையன் வந்துடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. இது என்னாச்சுன்னாக்கா அதை சொல்லுவாங்களே, ஒரு விஷயத்த 10 பேர் காதில் போய் வர்றதுக்குள்ளே அதோடைய உண்மையான வார்த்தை மாறிடும். அப்படிதான் அந்த ஐஃபோனுன்னு ஒன்று சொல்லி அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட பேச போகுது. கடைசியில் அங்கே இருந்து லைவாக வீடியோ எடுத்தவங்கலாம் என்னாச்சுனாக்கா ஐஃபோனுக்காக தான் அந்த பையன் அங்கே நின்று பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு விஷயமாக ஆக்கிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே தன்னுடைய தாயும் தகப்பனும் பிரிஞ்சு போகக்கூடாது, 2 பேரும் எனக்கு வேணும், ஒன்றா சேர்ந்து நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக அது தன்னுடைய உயிரே தியாகம் பண்ணிடுச்சு. இதை பார்த்தாலாச்சு பெற்றவங்க திருந்துங்க. ஒரு குடும்பமே இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஆனால் அந்த குழந்தையோட சாவுக்கு காரணம் அவங்க அம்மா அப்பா மட்டும்தான். தலையை முழுகிற விஷயமாகவே இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க. கருத்து வேறுபாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் அடிச்சிருச்சு, உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போனோன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே குடும்பமாக வாழ்கிறதுனா என்னன்னே தெரியாத ஒரு கேவலமான கலாச்சாரத்தை இப்போ இந்த சொசைட்டியில் எல்லாம் பண்ணிட்டு தர்றாங்க. பிள்ளைய கேட்டால் நம்ம பெற்றுக்குறோம், இல்லை என்னை பெற்றுக்குங்கன்னு அந்த பிள்ளைங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லிச்சா? அவங்க ஆசைக்காக புள்ள பெற்றுக்கிறீங்க, அப்புறம் அவங்க விருப்பத்துக்காக தனியாக பிரிஞ்சு போயிடுறீங்க. ஒரு வேளை சாப்பிட்டு கூட 2 வேளை பட்னி இருந்து கூட பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துருக்காங்க. அந்தமாரி தாயும் தகப்பனையும்னா தெய்வமாக பார்த்துருக்காங்க. இல்லை இந்தமாரி ஆட்கள் எல்லாம் வயசு இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு சாகிற காலத்தில் முதியோர் இல்லத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. என்றைக்கு நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய சுதந்திரம் அப்படின்னு நம்ம எப்போ வாழ ஆரம்பிக்கிறோமோ நம்ம ஒரு வயசு வரைக்கும் அதை அனுபவிச்சுக்கலாம். என்றைக்கு பிள்ளைங்களுடைய அரவணைப்பும் அன்பும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி நம்மளுக்கு முதியோர் இல்லத்தில் தான் தள்ளுவாங்க அவங்க. உண்மையிலே சொல்கிறேன், இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணி குழந்தைங்களுக்காக வெயிட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ரோடு தான் என் லைஃபு அப்படின்னு நீங்கள் முழுமையாக டிசைட் பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்களை பெற்றுக்கணும். 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்துட்டு உனக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு, நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு போகிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. அதுக்கு கல்யாணமாக பண்ணிக்க தேவையில்லை. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தா அங்கே சண்டை வரதான் செய்யும். அப்படியெல்லாம் சண்டை போட்டு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி வாழ்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. காலம் முழுக்க நான் சிரிச்சிட்டே தான் இருக்கணும், சந்தோஷமாகவே தான் இருக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது. ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாலும் காலமெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அதே மாதிரி தனியாக போய் வாழ்ந்தாலும் அந்த நிம்மதி நமக்கு கிடைக்காது. லைஃப் இஸ் சலிச்சு போயிடும். இந்த பையனால் அவங்க அப்பா அம்மாவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டாத ஆளே கிடையாது. ஏன் நான் கூட தான் திட்டினேன், இப்படியும் ஒரு புள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சாவுக்கு அவன் பையன் காரணம் கிடையாது. அவனுடைய இறப்புக்கு காரணமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான். இல்லை அந்த குடும்பமே இன்னைக்கு இல்லை. நான் உன்னை கேட்குறேன், பிரிஞ்சு போய் என்ன பண்ணுவீங்க? தனியாகவே வாழ்ந்துட்டு போவீங்களா? அப்படியே பிரிஞ்சு போனால் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஒரு துணை தேவைப்படும். அன்றைக்கி ஒருத்தரை தேட தானே செய்வீங்க. அந்த லைஃப்பில் மட்டும் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்தில் வாழ்ந்து அனுபவப்பட்டுங்கிட்ட போகும். இன்னொரு விஷயத்துக்காக இறங்கினா உங்களை மாரி ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே கிடைக்காத அன்பும் பாசமும் சுதந்திரமும் எனக்கு இன்னொரு இடத்துல கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேறு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுடைய நிலைமை என்னன்னே தெரியல.
கடவுள் தான் காப்பாற்றணும் இந்த சொசைட்டி. எந்த ஒரு குழந்தைங்களும் சரி, பெற்றவங்க சரியில்லைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் உங்கள் லைஃப்யாச்சு உங்கள் ஃப்யூச்சரையாச்சு பார்த்துக்கணும். கடவுள் நம்மளுக்கு நீட்டு கொடுத்த லைஃப்பை நம்ம ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு தான் போகணும்.